துபாயின் ஆடம்பர மோல், அதன் நடுவே பதற்றம், காதல் மற்றும் சாகசம் கலந்த மறக்க முடியாத ஒரு மாலை பொழுது. பளபளக்கும் தரைகள், ஒளிரும் விளக்குகள், இசையோடு நடனமாடும் நீரூற்றுகள். இந்த நகரத்தில் அர்ஜுன் தனது மாணவ நாள் காதலி ஆர்த்தியை எதிர்பாராத விதமாக சந்திக்கிறான். முதலில் இனிய நினைவுகள் பகிரப்பட்டன, ஆனால் விரைவில் அங்கு பதற்றம் உருவாகிறது. ஆர்த்தி தன் பணியில் விரக்தி கொண்டு துபாய் வருகின்றாள். அவளுடன் பணி செய்த விக்ரம் அவளை கட்டுப்படுத்த நினைக்கும் ஒரு கொடூரன் அவளைத் தொடர்கின்றான். அல்வானின் இரகசிய ஆவணங்கள் கொண்ட பைல் ஆர்த்தியின் கையில். அதை எப்படியாவது கைப்பற்ற நினைக்கின்றான் விக்ரம். பின்னணியில் இருக்கின்ற செல்வந்தன் அல்வான் ரஷீத் அவர்களின் முதலாளி. தடாகத்தின் அருகே விரைவில் ஒரு பயங்கர துரத்தலுக்குள் ஆர்த்தியும் அர்ஜுனும் சிக்கிக்கொள்கிறார்கள். துரத்தல்களின் இறுதியில் அவர்கள் நீர்த்தடாக கட்டுப்பாட்டு அறையில் ஆவணங்கள் அடங்கிய யுஎஸ்பியை பாதுகாப்பாக மறைக்கிறார்கள். முடிவில் அர்ஜுனின் நண்பன் ராகவ் மற்றும் அவரது புலனாய்வு குழுவின் உதவியுடன் விக்ரமும் அல்வானும் கைது செய்யப்படுகின்றனர். ஊடகங்கள் ஊழலை வெளிக்கொண்டு வருகின்றன. நீ இல்லாம நான் இந்த சிக்கலிலிருந்து தப்பியிருக்க முடியாது அர்ஜுன் என்று ஆர்த்தி கூறுகின்றாள். நாம ஒன்னா இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம் என்று அர்ஜுன் கூறுகின்றான். பூர்ஜ் கலீஃபாவின் நிழலில் அவர்களின் காதல் உச்சம் தொடுகின்றது.